ஹை ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், எஸ்டர்டே நியூஸ் பேப்பரில் வந்து தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லி செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருந்துச்சு, ரைட்டா? இப்போ வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2026க்கு பிறகு நம்ம நாடாளுமன்றத்தில் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க. ஸோ இதனால் தமிழ்நாட்டுக்கு அவங்க அரசியல் அதிகாரம் வந்து குறையுமா, அப்போது வட மாநிலத்துக்கு வந்து அவங்களோட அதிகம் வந்து அதிகரிக்குமா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தொகுதி வரையறை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ மக்கள் தொகை இருக்குல்ல இந்தியாவில், அதுக்கு ஏற்ற மாதிரி நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இந்த தொகுதியோட இதை வந்து மாற்றி அமைப்பாங்க எண்ணிக்கையை. அதுதான் வந்து என்ன அப்படின்னா தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து ஆர்டிகல் 82, 170 அது ரிலேட்டடாக வந்து வரும், சரியா? இதில் வந்து என்ன எப்படி வந்து யார் வந்து கொண்டு வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுவரையறை கமிஷன் அப்படின்னு இருக்குது. டிலிமினேஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது வந்து யார் நியமிக்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாங்க. இப்போ ஏன் இதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, 1971 தான் அதாவது மக்கள் தொகை அந்த அடிப்படையில் வச்சு இப்போ உள்ள ரீசெண்டாக உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருக்குது, சரியா? இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 2002 84வது திருத்தம் கொண்டு வந்து 2026 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண போகிறாங்க. சரி, நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகைலாம் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம கேரளா, கர்நாடகாலாம் ரொம்ப ரொம்ப கம்மி. இதே இது உத்தரப்பிரதேசத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து அதிகரிக்கும். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்தந்த மக்கள் தொகைக்கு ஏற்பதான் நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது வட மாநிலங்களெல்லாம் அதிகமாகிடுது. இப்போ நமக்கு தென் மாநிலங்களில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்மியாயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கு காரணமே தான். உத்தரப்பிரதேசில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 80லேருந்து 140 வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் இதே தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா 39லேருந்து 45லேருந்து 50 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கூட்டாட்சித்துவத்துக்கு வந்து ஒரு பெரிய வந்து பாதிப்பை ஏற்படுத்து, அப்படி தானே? இதில் எங்கே கூட்டாட்சித்துவம் இருக்குது? கிடையாது. அதே மாதிரி நம்ம அரசியல் பிரதிநிதித்துவமும் பாதிக்கப்படும். ஏன் அப்படின்னா மக்கள் தொகை வந்து நம்ம தென் மாநிலங்களில் அதாவது கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாக்கும் வந்து ஒரு மதிப்பு. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம தொகுதி வரையறை கொண்டு வர முடியும்? இது வந்து ராங் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமீப காலமாக இதை பற்றின ஒரு விவாதங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆர்டிகல் 82 படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை பண்ணிக்கலாம். 170 படி என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டமன்ற தொகுதி வந்து மறுவரையறை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு ரிலேட்டடாக உள்ள திருத்தங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 42 அமெண்ட்மெண்ட் 1976, 84th அமெண்ட்மெண்ட் 2022, சரியா? இப்போ உள்ள நாடாளுமன்றம் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கட்டினாங்கல்ல, நம்ம பிரதமர் கூட திறந்து வச்சாங்க. அதில் 888 மெம்பர்ஸ் மட்டும்தான் உட்கார முடியுமா, அந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது ஒரு எப்படி கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, இத்தனை மக்கள் தொகை இருக்காங்க அந்த மாநிலத்தில் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த மாநிலத்தின் மக்கள் தொகை பை உறுப்பினர்கள் அப்படிதான் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்காங்க. ஸோ இது வந்து இதனால என்ன ஆகும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எக்ஸாம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.